ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு முழுமையாக உள்ளதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் தெரிவித்தார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியின் போது மதவாத கட்சியை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் எனவும் தொகுதியில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்ய முயற்சிப்பேன் எனவும் உறுதியளித்தார். இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? எனக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கின்றது. கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் இங்கே மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். செல்லும் இடங்களிலெல்லாம் இங்கே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கும் வேட்பாளர்கள் எனக்கும் மிகச்சிறந்த வரவேற்பினை மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் திமுக அரசு ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வைத்து அதிமுக கூட்டணி ஒருபுறம் இருக்கிறாங்க. அதை தாண்டி கூட்டணியிலிருந்து வெளியில தேமுதிக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. நிறைய ஒரு பல்முனை போட்டி என்கிற ஒரு சூழல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது எதுவும் உங்களுக்கு சவாலானதாக இருக்கா? என்னை பொறுத்தவரையில் தேமுகவும் சீமான் அவர்கள் இயக்கமும் நான் ஒரு போட்டியாகவே கருதவில்லை. இன்னும் வேற விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவை கூட நான் ஒரு போட்டியாக எண்ணவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளையும் அதே போல் என்னுடைய மகன் இந்த 2 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு வைத்து செய்திருக்கின்ற சாதனைகளையும் சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்கும் போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இரட்டை இலை முடிவாகிற வரைக்கும் இப்ப முடிவாயிடுச்சு. அதுல எதுவும் சிக்கல் இருக்கும்னு பாக்குறீங்களா? பிரச்சாரத்துக்கு சென்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். எங்கேயும் இரட்டை இலையின் தாக்கம் கிடையாது. இரட்டை இலையை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அது சந்திக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரட்டை இலைக்கு எதிராக உதயசூரியன் தான் நின்றிருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பரவலாக கருத்து எழுந்தது. அது குறித்து உங்களுடைய பார்வை? சென்ற முறை ஜெயித்தது என்னுடைய மகன். அவன் கை சின்னத்தில் தான் நின்றான். ஆகவே உதயசூரியனுக்கும் கை சின்னத்தையும் வேறுபடுத்தி மக்கள் பார்ப்பதில்லை.